சீக்கிரமாவே சமைச்சு முடிச்சிருவேன். எனக்கு இப்பவே மத்தவங்களுக்கு எதுவும் கொடுக்காம சாப்பிட்டா நம்ம ஓனாயா மாறிடுவோம் நோபிடா. என்னமா நீங்க இப்படி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆனா சின்ன வயசுல எனக்கு அப்படித்தானே சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருக்கே. ரொம்ப சாப்பிடாத. சரிமா நான் போய் விளையாடிக்கலாம். நோபிடா ஒரு நிமிஷம். என்ன விஷயமா? நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க. நீ போய் கொஞ்சம் டீ கேக் வாங்கிட்டு வரியா? ஆனா நான் ஷிசுகா வீடு வரைக்கும் போக வேண்டியது இருக்குமா? முதல்ல வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா போ. டோரேமான், ஹே, எனக்காக நீ ஒரு சின்ன உதவி. என்னது டோரேமான் ரூம்ல காணுமே. நிறைய பிஸ்கட் வேற வச்சிருக்கான். ஆஹா ரொம்ப நல்லா இருக்கே. ஓகே இதையே கொண்டு போய் கொடுத்துடலாம். திடீர்னு வந்து தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்தாங்கம்மா நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பிஸ்கெட்ஸா? ஏமா என்ன நோபிட்டா இது? இதெல்லாம் குழந்தைங்க சாப்பிடுறது. பரவாயில்ல, இந்த பிஸ்கெட்ஸே எனக்கு போதும். நோபிட்டா போய் ஒழுங்கா கேக்க வாங்கிட்டு வந்து சேரு. என்னது? அம்மா விடவே மாட்டேங்கிறாங்களே. எனக்கு 1008 வேலை இருக்கு. இதுல நாம எதை வாங்கிட்டு போலாம்? முடிவு பண்ணிட்டியா தம்பி? நான் இதை எடுத்துக்கிறேன் அங்கிள். மியாவ். மியாவா? என்னது? நான் இப்ப மியாவ்னு சொன்னேன். ஒருவேளை என் கற்பனையா இருக்குமோ? சரிப்பா, இந்த வாங்கிக்க. என்னாச்சு இவருக்கு? என்னால நடக்குறீங்க? இவ்வளவு பெரிய பூனை நடந்து போயிட்டு இருக்கு. முதல்ல நான் போய் பிடிக்கலாம் வா. ஒன்னதான் மரியாதையாக இருந்து சந்தேகமே இல்ல. இது நிச்சயமா ஒரு வேற்று கிரக வாசி தான். என்னது வேற்று கிரக வாசியா? மரியாதையா அங்கேயே இல்ல. என்ன பாரு இப்படி செவத்து மேல ஏறி ஓடுது. அச்சோ எனக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலையே. மரியாதையா என் வீட்டுக்கு வா. உன்னை நான் செல்ல பிராணியா வளர்க்கிறேன். நீ என் வீட்டுக்கு வா. உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. பூனையா? அச்சச்சோ. இதாவது பிரச்சனையா இருக்குமோ? சரிப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் உனக்காக காத்துட்டு இருக்கலாம். என்ன மன்னிச்சிடு ஷிசுகா. டோரேமான் எங்கம்மா இருக்க? எனக்கு உதவி பண்ணு. டோரேமான் நல்ல நேரத்துல நான் உன்னை பார்த்தப்பா. எனக்கு உதவி பண்ணு. சரி இனிமே நன்மை என்னன்னு சொல்லு. இதெல்லாம் உன் தப்புதான். நீ எதுக்காக அந்த பிஸ்கெட்ஸ் நம்ம வீட்டுல வச்சிருந்த? அது அம்மா என்ன கடைக்கு போக சொன்னாங்க. அதான் மறந்தே போயிட்டேனே. நான் வந்துட்டேன். கேக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். நோபிட்டா வந்துட்டியா? வா வா. சாப்பிட்டுட்டாரு. 1 2 கூட பாதிக்கு பாதி சாப்பிட்டாரு. நீங்க 2 பேரும் என்ன வேலை பண்றீங்க? வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? அது வேலை செய்யாம தடுக்க ஏதாவது வழி இருக்கா? நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். குதிரை பிஸ்கெட் சாப்பிட்டதுனால குதிரையா மாறுறாரு. இப்ப நம்ம என்ன பண்றது? வேற வழி இல்ல. உள்ள போய்
நோபிட்டா அந்த அங்கிள் எங்க போனாரு? அது அவர் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்காரு. ஒன்றும் அவசரம் இல்ல, பொறுமையா வாங்க அங்கிள். அது இருக்கட்டும், நீ வாங்கிட்டு வந்த கேக்கெல்லாம் எங்க? அதுவா, அதோ அங்கே இருக்கு பாருங்க. அப்படியா? தம்பி தம்பி, நான் ரொம்ப நேரம் உள்ளே இருக்க முடியாது, கதவை திறந்து விட. இப்ப அவர் எந்த வினோதமான சத்தமும் கொடுக்கல. அவர் ஓகே போல இருக்கு. நீங்க வரலாம். உங்களுக்காக டீ போட்டு வச்சிருக்கோம், போய் குடிங்க போங்க. சரிங்க தம்பி. மன்னிச்சுக்கோங்க, என் பையன் எப்பவும் இப்படிதான் இருப்பான். பரவாயில்ல விடுங்க மேடம், சின்ன பசங்கன்னா இப்படிதானே இருப்பாங்க, நாம தான் பொறுமையா நடந்துக்கணும். அச்சோ, மறுபடியுமா? வாங்க, மறுபடியும் வெளியே போலாம். ரெண்டு பேரும் என்ன வேலை பார்க்கறீங்க? இப்ப நம்ம என்ன பண்றது? அங்கிள், உங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கு. போன் வந்திருக்கா? இந்த பக்கம். யாரோ போன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னியே. திரும்ப போன் பண்ணுவாங்க, இருங்க. யாருங்க பேசுறது? நீங்க யாருன்னு தெரியலையே. தெரியல தானே கேக்குறேன். யாருங்க நீங்க? சும்மா விளையாடுறீங்களா? வைங்க போன. யாரோ வேணும்னா விளையாடுறாங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அப்புறம் நான் கவனிச்சுக்கிறேன். இல்ல, அவசரப்படாதீங்க. சரிங்க, போகாதீங்க, போகாதீங்க. நல்ல வேலை, அதோட சக்தி குறைஞ்சிருச்சு. சில நேரத்துல எனக்கு கூட இப்படிதான் போன் கால் வரும். அதை நினைச்சேன்னா நாம எதுவும் கவலைப்பட்டுக்க கூடாது. சரியா சொன்னீங்க மேடம். நான் எப்பவும் கோவப்படவும் மாட்டேன், கவலைப்படவும் மாட்டேன். டீ ஆறின போது சீக்கிரமா எடுத்து குடிங்க. கண்டிப்பா மேடம். உங்க ரெண்டு பேருக்கு ஏதாச்சு எப்படி நடந்துக்கிறீங்க? என்ன வேலை பண்றீங்க? வந்த முன்னாடி இப்படிதான் நடக்கிறதா? அம்மா, இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நான் எந்த காரணத்தையும் கேட்க தயாரா இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், கொஞ்சம் இங்க வர முடியுமா? வரேன். எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். இன்னொரு நாளைக்கு நான் வரேன் மேடம். என்ன மன்னிச்சிருங்க, உங்களை சரியாவே கவனிச்சுக்க முடியல. பரவாயில்ல மேடம். அடுத்ததான் ஒரு என்னவா பண்ண போறாரு? நோபிட்டா வீட்டுக்கு வந்த பிறந்தாளி முன்னாடி வெளியே போனோம். அதோ அங்க போயிட்டு பாரு. அங்கிள், போகாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். உங்க அப்பாவை நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்க. ஆனா எவ்வளவு நேரம் நிக்கிறது? உள்ள போயாகணுமே. அப்பா வந்துட்டாரு. ஏன் ரெண்டு பேரும் இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? அது வந்து என்னன்னா, புரியுது நோபிட்டா, அம்மா உன் மேல இருக்கோ கோவமா இருக்காங்களா? நீ பயப்படாத, நான் அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். நான் வந்துட்டேன்.